ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இது பாருங்கள், தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அதோட பீன்ஸோடு இருக்கிறது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பீன்ஸ் இல்லைங்க, தட்டைப்பயிறு. இது நிறைய பேர் சமைக்க மாட்டீங்க, ஆனால் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நானுமே ரீசெண்டாக தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே அந்த பயிரோடே இருக்கும் தட்டைப்பயிறு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஜீரகம் நல்லா வெடித்தோன்னே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தட்டைப்பயிரை போட்டுடலாங்க. நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அலசாதீங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா வேக வச்சிடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு இது வெங்காயம் தக்காளிலாம் ஃபஸ்ட்டே போட்டு வதக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வதக்கிட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது மூடி போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ தாங்க அந்த ஸ்மெல்லு வரும். சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரியான ஸ்மெல்லு, ஒரு மாதிரி எண்ணெய், அந்த கடலை எண்ணெய் மாதிரியான ஒரு ஸ்மெல்லு வரும். நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காய் வந்து ரொம்பலாம் வெந்ததுக்கப்புறமேட்டு போடாதீங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கி விட்டு அடுத்து மூடி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு வெங்காயமும் காயும். இப்போ இதில் ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தக்காளி நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு பத்தலைட்டாக போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே கண்டிப்பாக நல்லா வதங்கிடுங்க. காய் வந்து ஏன்னா நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு போடக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக வெந்தோடனேயே அடுத்தடுத்து சேர்த்துக்கோங்க. ஆனால் மூடி வச்சு தண்ணியே ஊற்றாமல் சிம்மிலேயே வச்சு மூடி வைங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு, காயும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமேட்டு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவாங்கள்ல, அது. போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் வதக்குங்க. இது வந்து நல்லா பிஞ்சாக இருக்கிறதுனால சீக்கிரமே வதங்கிடும். நம்ம கிண்டவே அந்த தக்காளியில் இருக்கிறதுலாம் நல்லா வதங்கி தோல்லாம் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ அதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி பீன்ஸுமே இதே மாதிரி செய்யலாம். நல்லா வதக்கி விட்ருங்க. தேங்காயோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற தட்டிக்கும். இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சுருங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் வதங்கிறதுனால நல்லா இருக்கும். பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பார்த்திங்களா, நல்லா தோல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லாயிருக்கும். வெங்காயம் எல்லாமே ஃபஸ்ட்டே வதக்கிறத விட இந்த மாதிரி போடும்போது நல்லா தெரியும். வெங்காயம்லாம் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட பொரியல் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை வாங்குனீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்காதவங்க வாங்கி செஞ்சு பாருங்கள். இது மாதிரி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.